ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம ஆப்பிள் ரசம் பார்க்க போகிறோம். ஆப்பிள் ரசம் ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷு, அதே சமயம் ஹெல்த்தியான டிஷ்ஷும், பசங்களுக்கும் எல்லாருக்கும் நல்லா பிடிக்கும். ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டு இருக்கும். இதில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு புளி தேவையில்லை, தக்காளி தேவையில்லை, ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் வச்சிடலாம். சூப் மாதிரி குடிக்கவும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தில் போட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்: ஒரு ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன், தோல் எடுத்துகிட்டு. ஒரு லெமன், ஒரு ஆஃப் லெமன் கூட போதும். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. கொத்தமல்லி, ரச பவுடரு, பெருங்காயம், மஞ்சத்தூள், கருவேப்பிலை. ஒரு மிக்ஸி ஜாரில் ஆப்பிள் எடுத்து போடணும். ஃபஸ்ட்டு நல்ல எல்லா ஆப்பிளும் எடுத்து போட்டுடணும். கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, தோலெல்லாம் எடுத்துட்டு அந்த ஆப்பிள் எல்லாம் போடணும். நான் எப்பயும் கருவேப்பிலையும் போட்டு அரைச்சிடுவேன். பசங்க நிறைய தூக்கி போட்டுருவாங்க இல்லையா, அதுக்காக. அதில் கருவேப்பிலையும் போட்டு மிக்ஸி ஜாரில் ஆப்பிளும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு, தண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அரைச்சிட்டு ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து ரச பவுட்ரு, பெருங்காயம், மஞ்சத்தூள் போட்டு கிண்ணத்தில் போட்டு கொதிக்க வச்சுருக்கோம். இது கொதிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ரசத்துக்கு தேவையான உப்பும் போட்டு, கொத்தமல்லி தழையும் போட்டு, கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு லைட்டாக கொதிக்கணும். இது ரொம்ப கொதிக்கக்கூடாது, கொஞ்சமாக தான் கொதிக்கணும். கொதித்த உடனே நம்ம சைடில் ஒரு தாளிக்கிற கரண்டியில் நெய் ஊற்றி தாளித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றி அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் போட்டு தாளித்து நம்ம ரசம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரசத்தில் போட்டு கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். கொஞ்சம் சூடு எல்லாம் தணிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம லெமன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த லெமன் கட் பண்ணி ஜூஸ் எடுத்து அப்புறம் சேர்க்கணும். ரசம் சூடாக இருக்கும்போது இதில் சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் சூடு எல்லாம் கம்மியானதுக்கு அப்புறமா தான் சேர்க்கணும். அப்போ தான், இல்லைன்னா எலுமிச்சம்பழத்தோட டேஸ்ட்டு கொஞ்சம் கசப்பு வந்துடும் சூடில் பிழிஞ்சோம்னா. அதுக்காக தான் சொல்கிறேன். தாளிச்சாச்சு. இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. ரசம் பாருங்கள், ரொம்பலாம் கொதிக்கூடாது, சும்மா லைட்டாக நுரத்த பொங்கி வரும்போது இந்த தாளிச்சதை போட்டுட்டு ஆஃப் பண்ணி மூடி வச்சிடணும். கொஞ்ச நேரம் மூடி வச்சோன்னே கொஞ்சம் நேரம் கழித்து தான் லெமன் ஊற்றணும். இரும்பு கடாயில் சூடாக இருக்கும் இல்லையா, அதுக்காக நான் இது பண்ணி ஊற்றுறது. அடுத்து லெமன் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன். புழிஞ்சதை நம்ம ரசம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஊற்றிட்டு சர்வ் பண்ண வேண்டியதாக. ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சளி பிடிச்சிருக்கும் போது எல்லாம் இதை சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது சூப் மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்க விரும்பி குடிப்பாங்க. சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஒரு வறுவல் எதனா வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி ரசம், ஆப்பிள் ரசமும் அரைக்கீரை கூட்டு, சேப்பங்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்டோம். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்காக தேங்க்யூ. உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃப்யூச்சரில் வீடியோ பார்க்குறக்கு.